ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியாஸ் ஹட். இன்னைக்கு வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். ஸோ ராகி சேமியாவில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில், அதுக்கப்புறமா எடுத்து வடிச்சிட்டு ஆவி காட்டி அதில் நெய்யும் கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இல்லை உங்களுக்கு எந்த சர்க்கரை பிடிக்குமோ அந்த சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காயும் துருவி போட்டு சாப்பிட்லாம். ஒரு நல்ல ஸ்நாக்கு. ஈவினிங்கில் பசங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. ராகி சேமியா பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் பற்றி பேசலாம். என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உமன்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபைனான்ஸாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் நிறைய வகை இருக்குது, நீங்கள் என்ன வழியை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வந்து கோல்டு தாங்க. எவ்வளோ சேர்த்தாலும் வந்து ஆசை தீரவே தீராது, எவ்வளோ வேணால் வாங்கிட்டே இருக்கலான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் தான் கோல்டு. ஸோ நீங்கள் வந்து பெண் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஆண் குழந்தை வச்சுருக்கீங்கன்னாலும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கூட யூஸ் பண்ணலாம். அவசரத்துக்கு வந்து ஒரு நகையை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு அமௌண்ட் வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெண்கள் எப்போவுமே வந்து அவங்க கையில் கொஞ்சம் கோல்டு எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நிறைய வகையில் சேமிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து கடையில் நகையாக வாங்கி ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக வச்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் கோல்டுன்றது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி அதில் சேர்க்கறது. நம்ம ஃபிசிக்கல் கோல்டை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபிசிக்கல் கோல்டுன்னா அதுலேயுமே 2 டைப் இருக்குது. ஒன்று நீங்கள் நகையாக வாங்கலாம், அப்படி இல்லைன்னா காயின்ஸாக வாங்கலாம். நகையாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செய்கூலி சேதாரம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் காயின்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து 1% இல்லை 2% அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து 3% நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஷாப்போட கோல்டு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். 11 month ஸ்கீமு. ஜிஆர்டியை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான். ஸோ ஜிஆர்டியில் வந்து கரண்ட்டாக என்ன ஸ்கீம் போயிட்டுருக்கு, ஆல்ரெடி என்ன ஸ்கீம் இருந்துச்சு, அதை மாடிஃபை பண்ணியிருக்கிறதுல அடிஷ்னலாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து 2024 வந்து 2 ஸ்கீம் இருந்தது. ஒன்று வந்து நீங்கள் கட்டுற பணமாகவே சேரும். எண்ட் ஆஃப் த இயரில் வந்து நீங்கள் வந்து அதை நகையாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மந்த்து பே பண்ணும் போதுமே அதுக்கான கிராம்ஸ் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கான கிராம்ஸாக வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த இயர் அதே மாதிரி 11 months முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை 12th monthலேயும் நீங்கள் போய் நகையை எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் காசாக சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா 18% வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வேட் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே நீங்கள் கிராமாக வந்து குமுலேட்டிவ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறதா இருக்கும்னா நீங்கள் 18% அப் டு 18%ல் 50%க்கு வந்து கடையே வந்து வேட்டுக்கு எடுத்துக்கும். மீதி இருக்க 50%க்கு நீங்கள் பே பண்ணணும். அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் நம்ம மாதம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து மாதம் 5000 கட்டும்போது உங்களுக்கு 2 வகையாக நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஒன்று வந்து நான் 5000 பே பண்ணுறேன்னா 5000 11 மாதத்துக்கும் 55,000 இருக்கும். இன்னொன்றில் வந்து 5000த்துக்கான அன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த எத்தனை கிராம் வருமோ அந்த அத்தனை கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த இயரில் வந்து பேஸ்ட் ஆன் எந்த ஸ்கீம் எடுத்திருக்கீங்களோ, இப்போ வெறும் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து வேட்டு கிடையாது. ஸோ நீங்கள் 18%க்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா நகைக்கு நீங்கள் சுத்தமாக பே பண்ணவே வேண்டாம். கோல்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவே நீங்கள் வந்து கிராம ஆட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ 50%, இப்போ நீங்கள் வந்து ஒரு 20% வேட் இருக்கிற ஒரு நகையை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதி பே பண்ணுவீங்க. அப்போ என்னன்னா 9%க்கு நீங்கள் பே பண்ணுவீங்க, மீதி 9%க்கு பே பண்ண வேண்டாம். ஆனால் அதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 2% இருக்கு இல்லையா, அந்த 2%க்கும் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுவீங்க. ஸோ அங்கே வந்து 50-50 வராது. ஸோ இந்த மாதிரி இருந்தது லாஸ்ட் இயரு. அடிஷ்னலாக 2025ல் இப்போ இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் ஸ்கீம் சொல்கிறாங்க. அதாவது ஒன் டைம் பேமெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து மாதம் மாதம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் பே பண்ணுறது ஒரு விதம். இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் லம்பாக ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை யாரோ உங்களுக்காக gift கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் சேவிங்ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மாதம் நீங்கள் கட்டிட்டு மீதி மாதம் எல்லாம் சும்மாவே இருக்கலாம். ஸோ இந்த மீதி மாதம் எல்லாமே வந்து நீங்கள் அது அப்படியே குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் அந்த ஸ்கீமில் இருக்கிறத ஜுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2 ஸ்கீமையும் சேர்த்து இப்போ வெறும் ஒரே பேம்ப்ளெட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் காசு 5,000 கட்டுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் வந்து நீங்கள் ஒன்று வந்து அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கடைக்கு போயிட்டு இல்லை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ இப்போ மாதம் 5,000 ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எடுக்க முடியும், இல்லை அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கிராம் ஆட் பண்ணால் எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு நமக்கு, இதில் ரெண்டுத்துல வந்து எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் ஸ்கீமு. ரொம்ப வந்து யோசிச்சு பண்ணணும் எதை பண்ணாலும். ஸோ முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் என்ன ஸ்கீம் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு வழியில் போட்டு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ வகையில் வந்து ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ பார்த்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ராகி சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு, பசங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு திங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து யாருமே டிபெண்ட்டாக இருக்க முடியாது. லைஃப் எப்படி வேணாலும் இருக்கும், எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ யாருமே இல்லைனாலும் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற நினப்பில் தான் நீங்கள் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நமக்கு குழந்தையாயிருச்சு குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடாமல் தோண்டராமல் ஹாப்பியாக லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.